அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி. மேஷராசியுடைய கோச்சார பலன்கள் என்ன மாதிரி நடக்க போகுது, உங்களுக்கான ஒரு புது ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகுது. இந்த நிமிஷம் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, வருத்தப்பட்டுருக்கீங்க, கவலைப்பட்டுருக்கீங்க, நேற்று நடந்த கடந்த 10 நாள் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட வலிகள், ஏமாற்றம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, டெம்பரவரி தான். ஸோ இனி நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. இன்றைக்கி டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய நேம் கரெக்ஷன் பண்ணணும், நியூமராலஜி பார்க்கணுன்னா பிறந்த தேதி பேர் இருந்தாலே போதும். விஜயானந்தன்ற இவருடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் கால் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான டாபிக் மேஷராசி. உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை காத்துட்ருக்கு. அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஆனால் யாருக்கும் சாபம் விட்டுறாதீங்க. உங்கள் காதலனுக்கோ காதலிக்கோ, உங்கள் கணவருக்கோ, உங்கள் மனைவிக்கோ, உங்கள் நண்பர்களுக்கோ வேணாம். அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கிற மேஜிக்கை நான் சொல்ல போகிறதில்ல. என்னங்க சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னா சில விஷயங்களை சொல்லிட்டா சப்புன்னு போயிடும். அதனால் அவங்கள மன்னிங்க. இந்த நிமிஷம் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிளியருங்க. சூப்பராக போகிறீங்க. மேஷராசிக்கு 12ல் புதன் இருக்கிறார், ராகு இருக்கிறார், வக்கர நிலையில் இருக்கார். குருவுடைய மாற்றம், பண வரவுன்றது பெரிய லெவலில் இருக்க போகுது. ஆனால் கடன் அடைச்சிட்டிங்க, திரும்பி கடன் வாங்க விடாதீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே ரொம்ப உயிராக வச்சுருக்கக்கூடிய யாரையும் கைவிட்டுறாதீங்க. தவறி கூட கைவிட்டுறாதீங்க. கை விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் திரும்பி கூட யோசிங்க, கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயமும் எல்லா நேரத்தும் கிடச்சிடாது. கிடைச்ச ஒரு வாய்ப்பு அதை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா, இது ஒரு நண்பனாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாரோனா இருக்கலாம். மன்னிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம கோவப்படுறோம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு எமோஷனுக்குள்ளே மாட்டிகிட்ருக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா, சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது, இது எல்லாம் தான். நீங்கள் பாருங்களேன், புதனோட ராகு கூட என்ன பண்ணும், காலப்பகுங்க. புதனோட ராகு அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மாற்றி வச்சுருக்குங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் பர்சன் தெரியுமாங்க. உங்களுடைய லெவலே வேறு லெவலுக்கு போகக்கூடிய நீங்கள் அப்படியே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்க. புதனோட ராகு 12ல் தூக்கத்தை கெடுக்குது, கால் பாதம் வலியை கொடுத்துட்ருக்கு, ஏகப்பட்ட தேவையில்லாத விரையும் ஏற்படுது. நீங்கள் பாருங்களேன், என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, இப்படின்ற கண்ணு மூடி தரதுக்குள்ளே 50 லட்ச ரூபா ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டார். ஒரு முக்கியமானவங்க. அது யார் என்ன எல்லாம் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அந்த பிரெயின் வாஷ் மைண்ட் செட், அவங்க தான் என் உயிர், என் உலகம்னு பார்த்து எல்லாமே லாக் ஆகிடுது. மைண்ட் செட்டு டக்குன்னு லாக் ஆகிட்டு பணத்தை மாட்டிக்கிடுது. பணத்தை மாட்டினோடனே ஏன்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்றது 2 மாதத்துக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. எல்லாமே கிரகநிலைகள் நமக்கு என்னென்னமோ பண்ணி சித்திரவதை பண்ணி விட்டுருங்க. அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த நபர் தான் வழியை கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அடுத்து நடக்க போகிற மிராக்கல் அப்படின்றது பேரின்பமாக இருக்கும். ஜஸ்ட்டு சும்மா வார்த்தையால் சொல்கிறதெல்லாம் அனுபவ ஜோதிடம். 11 வருஷம் நான் வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு மனநிலையும் அந்த சூழ்நிலையும் அது அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. எனக்குலாம் நான் ஒருத்தவங்களாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஒரு 5 வருஷத்தில் ஒரு 10 கோடி ரூபா சம்பாரித்து ஒரு டாப் லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாப் பொசிஷனுக்கு போகிற எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம மைண்ட் செட்டு தாங்க ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு நிலைக்குள்ளே இருக்கணுங்க. நம்ம மைண்ட் செட்டு மட்டும் உயர்வான நிலைக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த உலகமே நம்ம கண்ட்ரோலுங்க. கண்ட்ரோல் மீன் நினச்ச விஷயத்துக்கு நினச்ச நேரத்துக்கு பண்ண முடியும், நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும். நெகட்டிவான வாழ்க்கை இல்லை, நேர்மறையான ஒரு வாழ்க்கை, நேர்மறையான சிந்தனை, அது நமக்கு இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகும். இன்னொரு சூழ்நிலைக்கு அது வேறு ஒரு தரத்துக்கு கொண்டு போகும். புதன் ராகு விரயஸ்தானத்தில் நேரடி 6ஆம் பார்வை, 6ஆம் இடம் வலிமை பெறுது. குருவும் அந்த இடத்தை பார்க்கும். இங்கே அந்த குருவுடைய நிலை அப்படியே சூரியனோட டச்சு. 5, 12, 9 எல்லா பாக்கியத்தையும் அடைவீங்க. நாங்கள் இழந்து எல்லாமே ஜீரோவில் இருக்கேன். ஜீரோவில் ஆகிட்டீங்க, திருப்பி ஜீரோலேருந்து டாப்பில் போக போகிறீங்க. ஜீரோனா ஜீரோ, கடைசி வரையும் ஜீரோவா கிடையாது, டாப்பில் போயிடுவீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது,
எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக. எப்படி இது கிளியர் ஆகுது? அந்த குருவோடைய பார்வை அப்படியே 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்த்து, பாக்கியஸ்தானத்தை பார்த்து, பாக்கியாதிபதி வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து 9ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலில் ஸ்பெஷலாக இருக்கும். ஜாப் வந்து ஹை பெய்டு சேல்ரியோட ஒரு வேலை உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஹை பெய்டு சேல்ரி, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த வேலை. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது அப்படியே ஒவ்வொரு எப்படி மாறி போயிட்டுருக்குங்க. எனக்கு என்னங்க வாழ்க்கை இது? நமக்கு நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்தையும் தப்பாக பண்ணுவோம், தப்பான விஷயத்தையும் தப்பாக பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு சரியில்லாத நபர் கைட்டி ஒன்றுன்னா கிரகநிலைகள் முடிவு பண்ணிட்டா கூட நீங்களே ஏடாகடம் பேசி கட் பண்ணி போயிடுவாங்க. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானதுனா யாருக்கு பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்து, உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டுவா கட்டாயி பார்த்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. நல்ல நன்மை வரப்போகிறோம், நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் இருக்குது. நல்ல ஒரு பொண்ணு வரப்போகுது, நல்ல ஒரு பையன் வரப்போகிறான் அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க ஒருத்தங்களை மறந்துட்டு இன்னொருத்தல அதெல்லாம் ஒரு எமோஷனுக்குள்ளே இருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து உண்மை, நமக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த விதத்துலேயும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த லைஃப்பில் நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியம். நமக்கு ஆத்மாவுக்கு, சோலுக்கு கனெக்ட் ஆகணும். சும்மா பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இல்லைங்க வாழ்க்கைன்றது. ஒரு நண்பனாக பழகிறது கூட, ஒரு காதலன் காதலியாக, ஒரு ஃப்ரெண்டாக, இப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்கணும், நமக்கு ஒத்து வர மாதிரி இருக்கணும். அந்த ஒத்து வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அது ஒரு அப்படியே நார்மலாக கிராஜுவலாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் பார்ட்டு. அடுத்தது வந்து சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது விரையாதிபதி பாக்கியாதிபதி இரு துருவங்களையும் தொட்டுட்ருக்கிற அந்த குரு சனி வந்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பாதகத்தை கொடுத்துருமோ, தூக்கத்தை கெடுத்துருமோ? அப்படி இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கையை பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுத்து அதில் உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. உச்சபட்ச சந்தோஷம், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இறைவன். குருவின் 5ஆம் பார்வை 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது முதல் குழந்தை, முதல் மனசு நிலை எல்லாமே டாப்பில் இருக்கும், உயர்வான விஷயத்தில் இருக்கும், உயர்வான நிலையில் இருக்கும். எல்லாத்துலேயும் வெற்றி அடைவதற்கான வழி வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். என் வாழ்க்கையில் எவ்வளோ ஏமாந்துட்டேங்க. என் காதலிகிட்ட, என் காதலன்கிட்ட இது வரைக்கும் வாழ்க்கையில் 3 காதலில் தோத்துட்டேங்க. நீங்கள் தோத்துட்டீங்க, ஆனால் இனி நீங்கள் தோக்க மாட்டீங்க. இனி உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது ஒரு பார்ட். ஆனால் இதை வந்து எமோஷனோட கனெக்ட் ஆகாமல் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லாயிருக்கும், நல்லதாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துரும். நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனை அமைத்து கொடுக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு தடைப்பட்டுருக்குல அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ரொம்ப நாளாக என்னடா இது வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சிட்ருக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்து மிக 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 சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க. ரொம்ப நாளாக இருக்கிற தடை நிவர்த்தி செய்து உயர்வான ஒரு நிலைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் பரிகாரங்கள் வந்து செவ்வாயுடைய தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக வந்து பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்க. அந்த பூனை நாயை பார்த்து ரசிங்க. உங்களுக்கு கோவம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும், கவலைகள் குறைஞ்சிடும், தெளிவாகிடுவீங்க, உயர்வான விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும், நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இப்படி ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்களை இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே அப்படின்ற நிலையை கொண்டு போக போகுதுங்க. ஏங்க இனிமேல் உங்களுக்கு தாங்க உங்கள் கையிலங்க உங்கள் வாழ்க்கையை. நீங்கள் நினச்சது தாங்க நடக்க போகுது, நீங்கள் நினச்சது தான் நடக்க போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லா விஷயமும்
புதுசாக வரக்கூடிய நபர்கள் எல்லாமே ஸ்பெஷல் தான், பாசிட்டிவ் தான், நல்லது தான் நடக்க போகுது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 2 நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நியூமராலஜினா அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எனக்குன்னா நீங்கள் கால் பண்ணால் 7871617677 நம்பருக்கு கால் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த சேனல் புது சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை தெரிவிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.